ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாப்பாடில் வந்துட்டு நல்லெண்ணெய் பொடி ஊற்றி சாப்பிட்லாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு. இல்லை வேர்க்கடலை எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க விட்டுறாதீங்க, அதாவது தீர மாதிரி பண்ணிடாதீங்க. ஓரளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை சிம்பிள் தான், இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ வேர்க்கடலை இந்த மாதிரி நல்லா வறுத்து பதமாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒற்றைக்கடலை நான் வந்து ஒரு 3 கை அளவுக்கு ஒற்றைக்கடலை எடுத்திருக்கேன். ஒற்றைக்கடலை எடுத்துட்டு கூடவே வந்துட்டு நான் இப்போ வரமிளகா, ஒரு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா நான் ஒரு 5க்கு மேலே எடுத்துருப்பேன். காரத்துக்கு தேவையான வரமிளகா எடுத்துக்கலாம். பெருங்காயம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம், அது மேண்டிட்டரி கிடையாது, ஆப்ஷன் தான். சரி, வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். தென் பூண்டு, ஒரு கட்டி பூண்டு, ரொம்ப அதிகமாக பூண்டு போட்டுறாதீங்க, பூண்டு டேஸ்ட்டு தான் இருக்கும். அதனால பூண்டு வந்துட்டு ஒரே ஒரு கட்டி மட்டும் எடுத்துக்கலாம். இவ்வளோ இன்க்ரீடியண்ட்டுக்கு ஒரே ஒரு கட்டி பூண்டு மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த காஞ்ச மிளகாயை நல்லா சூட்டோடு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா லேசாக வறுத்தா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணி லேசாக அந்த வானல்ல இந்த ஹீட்லேயே போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா கொட்டிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப குறை அப்படின்னு இருக்க மாதிரி அரைச்சிக்காதீங்க, ரொம்ப மையாவும் அரைக்காதீங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். ஸோ இன்ஸ்டண்ட்டான இட்லி பொடி ரெடி. இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, இல்லை பொடி தோசை, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போடலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஒற்றைக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சும்மா சைடில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அது வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம், நல்லா ஆறுனதுக்கப்புறம் க்ளோஸ்டாக மூடி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், வெளியவும் வச்சுக்கலாம். நீங்கள் சூடாக போட்டு மூடினீங்கன்னா கட்டி விட ஆரம்பிச்சிடும். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டான இட்லி பொடி எப்படி செய்கிறத பார்த்தாச்சு. இனிமேல் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வரும். தேங்க்யூ, பை.